நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என்ன ஆச்சரியப்படுத்திட்டீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இல்ல மாம், இன்னைக்கு வேலையில ஒண்ணு கிடையாது. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, நீங்க எந்த வேலையும் பண்ண கூடாதுன்னு. என்ன இவ? இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போறீங்க, நாங்க மட்டும் தான் வேலை செய்ய போறோம். அப்படின்னா சாப்பாடெல்லாம் நான் சொன்னேன் மாம், நீங்க ஏன் அத பத்தி கவலைப்படுறீங்க? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சாப்பாடு. உங்க பொண்ணானா என்ன செய்ய போறேன்னா, நீ எல்லாருக்கும் சாப்பாடு சமைக்க போறியா? அப்படின்னா நாம எல்லாரும் மாம் சொல்றத முழுசா கேளுங்க. இன்னைக்கு வீட்ல எல்லாருக்கும் சாப்பாடு உங்களோட இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி வெளிய ஆர்டர் பண்ண போறேன். அண்ணி, நீங்க ரெண்டு பேரும் அம்மாவையும் சித்தியையும் பாத்துக்கோங்க. அதுக்குள்ள நாங்க எல்லாரும் வீட்ல உள்ள மத்த வேலையும் ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகே? போலாம். என்ன? இப்ப என்ன பண்றது? இப்படி வீட்ல சும்மா உட்கார்ந்து நமக்கு பழக்கமே இல்லையே. இன்னைக்கு நீங்க நாள் பூரா சும்மா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சாச்சு. என்ன நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். மேனிக்யூர், பெடிக்யூர், ஹெட் மசாஜ், இருக்கிற எல்லா ஸ்பாவும் வீட்டுக்கு வர போகுது. அதான் நான் போய் மத்த வேலையை பார்க்கறேன். வா வா. என்ன பிரியா? நீங்க வாங்க வாங்க வாங்க. ஐயோ, எங்க கூட்டிட்டு போற? சொல்ல ஆர்த்தி. ஹலோ கௌதம். கௌதம், நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா கொஞ்சம் பேசி ஆகணும். என்ன விஷயம்னு சொல்லு. கௌதம், அந்த விஷயத்த போன்ல சொல்ல முடியாது. அத்தை, இப்ப போன்ல சொன்னா என்ன ஆயிட போகுது சொல்லு. நான் அந்த விஷயத்த உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அத்தை, நீ தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லு ஆர்த்தி. கௌதம் அண்ணா, நான் தான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன்ல, இன்னைக்கு நோ ஃபோன் கால்ஸ், நோ ஆபீஸ் கால்ஸ், நோ வெளிய போறது. எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வாங்க. ஏய், ஹலோ ஹலோ கௌதம். வித்யா, நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சிட்டு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். என்ன சொல்லு? என் கூட வா. என்ன விஷயம்? சொல்லு, என்ன விஷயம்? சிட்டு, நான் எல்லாரும் முன்னாடியும் போய் சொன்னேன். நான் கோவிலுக்கு போல. கோயிலுக்கு போலையா? அப்புறம் காலங்கத்துல எங்க போயிட்டு வர? நான் ஆர்த்திய சந்திக்க அவங்களோட வீட்டுக்கு போனேன். என்னது, ஆர்த்திய பார்க்கவா? சத்தம் போடாத. சரி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. சிட்டு, நேத்துக்கு நான் ரெடி ஆயிட்டு போனப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி நடக்கல. எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. என்னால அவளை என்னைக்கும் ஏமாத்த முடியாது. அது சரி, நீ எதுக்கு ஆர்த்திய பார்க்க போன? அவ என் கௌதமோட வாழ்க்கையில இருந்து தூர
தூரமா அவரை விட்டு விலகி போகணும்னு புரிய வச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளால இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவளுக்கு. சரி, நீ அதை பத்தி கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் தானாவே சரியாயிடும். என்ன இருந்தாலும் நீ அண்ணனுக்கு மனைவியான அவளை என்னத்த சொல்றது? இருந்தாலும் நீ அவளை பார்த்து பேச போயிருக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். சிட்டு, என்னாச்சு? என்ன பண்றது? ஓ மனசுல என்ன தோணுச்சோ அதை நீ பண்ணிருக்க. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய். கண்டிப்பா ஃபார்முலா சூப்பர் ஹிட் ஆயிடும். சிட்டு, என்னோட வாழ்க்கையில எதுவும் சூப்பர் ஹிட்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இல்ல இல்ல வித்யா, இனி எதுவும் முடியல. நம்ம கௌரவ் அண்ணனோட பார்வைக்கு ஆர்த்திய தப்பானவளா காட்டணும். தப்பானவளா? வேண்டாம் சிட்டு, யாரையும் தப்பானவங்களா காட்டுறது அவ்வளவு சரியில்லை. இங்க காதல்லையும் போர்க்களத்திலயும் எதுவுமே தப்பில்ல. உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கிறதுக்கு கண்டிப்பா இதை நீ பண்ணித்தான் ஆகணும். புரியுதா? அம்மா தாரா, இந்த மதர்ஸ் டேவோட ஐடியா யாருது? எங்க எல்லாருக்கும் ஐடியாலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. அப்புறம் அழகான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீ என்ன கிஃப்ட் கொடுத்த? அது நான் ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணேன். பெயிண்டிங்கா? அப்படியா? நான் போட்டுமா? போத்தாரா. ஆனா அதுக்குள்ள என்ன அவ்வளோ அவசரம்? அங்க போய் என்ன பண்ண போற? இங்க வா, இங்க வா, இப்படி உட்காரு. எதுக்காக தாரா நீ என்ன பார்த்து பயப்படுற? எனக்கு யார பார்த்தா அதிகமா பயம்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மாவை பார்த்தா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து மதர்ஸ் டேவை கொண்டாடுறத பார்த்தா எங்க அம்மாவோட ஞாபகம் தான் எனக்கு வருது. அவங்க எப்பவும் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இங்க வா என்கிட்ட உட்காந்து பேசுன்னு. அவங்க கூப்பிட்டா நான் போவே மாட்டேன். எப்பவுமே எனக்கு என் விளையாட்டு, என் சந்தோஷம் தான் முக்கியம். இப்போ அவங்க இல்லாதப்ப எப்பவும் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. இங்க பார்த்தாரா, எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லாதப்பதான் அதோட மதிப்பு நமக்கு தெரியுது. எங்க அம்மா போன பிறகுதான் அவங்க மதிப்பு எனக்கு தெரிஞ்சது. இங்க பாருமா, நீங்கெல்லாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? ஏன்னா உங்க அம்மா உன் கூட இருக்காங்க, உன் கண்ணெதிரிலேயே இருக்காங்க, உன்கிட்ட பேசுறாங்க. இங்க பார்த்தாரா, நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. இங்க பார்த்தாரா, நீ உங்க அம்மா கிட்ட இப்பெல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிற பத்தியா? அது சரியில்லை. இங்க பாருமா தாரா, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனாலதான் நீயும் கோவமா இருக்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த காரணம் முக்கியம் இல்ல, அர்த்தம் இல்லாததும் கூட. பெரிய தப்பு. அம்மா, நீ ரயில் தண்டவாளத்தை பார்த்திருப்பல? ரயில் போவோமே, சிக் சிக் சிக். அந்த தண்டவாளங்கள் இருக்குல்ல, ரெண்டும் பார்க்க பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். ஆனா அது ரெண்டும் எப்பவுமே சேரவே சேராது. கூடவே இருந்தாலும் எப்பவுமே ஒன்னோட ஒண்ணு விலகி தான் இருக்கும். உன் அப்பாவோட உறவும் அம்மாவோட உறவும் அந்த தண்டவாளங்கள் மாதிரி தான். பார்க்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எப்பவுமே அவங்க விலகிதான் வாழ்ந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் மேலயும் தப்பு இல்ல, அதே நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்தும் வாழல. ஆனா உன் மேல ரெண்டு பேருமே உயிரையே வச்சிருந்தாங்க. இங்க பாருமா, அவ்வளோ அன்பு வச்சிருந்ததுனாலதான் உன்னோட அம்மா வீட்டுல இருந்து தூரமா உன்னை ஹாஸ்டல்ல போட்டாங்க. உண்மை என்னன்னா, பாவம் அவளால உன்னை ஹாஸ்டல்ல போட்டுட்டு வீட்டுல தனியா இருக்க முடியல, கஷ்டப்பட்டா.
உன்னோட அப்பா உன் அம்மா கிட்ட தினம் தினம் போடுற சண்டைய நீ பார்க்க கூடாதுன்னு அவன் நினைச்சா. பார்த்தா கஷ்டப்படுவியேன்னு. அதனாலதான் உன்னை ஹாஸ்டல்ல போட்டுட்டா இந்த விஷயம் எதுவும் உன் படிப்பை பாதிக்காது, நல்லா படிப்ப, சந்தோஷமா பசங்களோட விளையாடுவேன்னு நினைச்சா. எதுக்காக நீ உன் அம்மா மேல இவ்வளவு கோபமா இருக்கியோ, உண்மையை சொன்னா அது பெரிய தப்பு. உன்னை உங்க அம்மா கஷ்டப்படுத்துறதுக்காக வீட்டை விட்டு தூரமா ஹாஸ்டல்ல போடல. வீட்டுல நடக்கிற பிரச்சனை எதுவும் உனக்கு தெரிஞ்சு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஆனா உன் அம்மா உனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு உன்னைய நல்லபடியா வளர்த்து அதே நேரம் அந்த கஷ்டம் உனக்கு தெரியாமலும் பார்த்துக்கிட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்ப எடுத்துக்கிட்டாலும் உன் அம்மாவால வீட்டை விட்டு வெளியே போய் ஏதாவது ஒரு வேலையை பார்க்க முடியும்ல. ஆனா அந்த மாதிரி அவளோட சொந்த வேலையை பார்க்காம உனக்காக நேரத்தை செலவழிக்கிறா. உன் மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு. இங்க பார்த்தாரா, அதே மாதிரி உனக்கும் எப்பவாவது உன் அம்மாவோட அன்பு தேவைப்படும்ல. இங்க பாருமா, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேலாவது எல்லாத்தையும் நல்லபடியா யோசிச்சு உன் அம்மாவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. அதுதான் நீ செய்ய வேண்டிய கடமை. தாரா, நீ பெரியவள் ஆயிட்ட, ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட. நான் சொல்ற எல்லாமே உனக்கு நல்லா புரியும். நான் சொல்றது கரெக்ட் தானே தாரா? இன்னைக்கு என்னவோ எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை ஒரு மனுஷன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா அவங்க ஞாபகம் மட்டும்தான் நமக்கு நிலைக்கும். அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே நாம செஞ்ச தப்ப நாம உணரவும் செய்யணும். இனிமேலாவது நான் சொன்னதை புரிஞ்சு நடந்துக்க. நான் கிளம்புறேன். என்ன சொல்ற? ஆண்டி நல்லா இருக்கா? பண்ணலாம். பட் என்கிட்ட இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கு தெரியுமா? போதும். ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? கத்தலாம். இப்ப என்ன? அது என்னோடது அட, கூட. என்ன ஐடியா? என்ன பண்ணி? அட விடு. இங்க பாரு உத்ரா, என்ன பண்ணி? சரி, போதும் விடு. அம்மாடி, ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எங்களுக்கு இவ்வளோ சேவை நீங்க செய்யலையே. மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் விழுந்து விழுந்து செய்றீங்க. டேட், நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டையே பியூட்டி பார்லர் ஆக்க டிசைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டே கண்ணா, அட நீங்க எல்லாரும் இந்த பொம்பளைக்கு நன்றி சொல்லி ஆகணும். வருஷத்துல ஒரு வாட்டி தான் நம்ம இவங்களுக்கு சேவை பண்றோம். ஆனா வருஷத்துல 364 நாள் இவங்க நமக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்து வச்சிருந்தா மருமகளுங்களுக்கு பொண்ணு பிறப்பாங்கல்ல, அப்ப இவங்க சேவை ரெட்டிப்பா மாறிடும். ஃப்ரிட்ஜ்ல பாலை கொண்டு போய் வச்சீங்களா இல்லையா? பால் கெட்டு போயிடும். நீங்க எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் போய் எடுத்து வைக்கிறேன். இருக்க வரீங்களா? ஆமா, இன்னைக்கு நீங்க கிச்சனை பத்தி யோசிச்சே பார்க்க கூடாது. நாட் அலவுட். மாம், இன்னைக்கு நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா பாம்பு ஒன்று வெடிக்க போறது இல்ல. வாய் மூடு. நீயும் அம்மாவல, அப்பதான் உனக்கு இந்த கஷ்டம் புரியும். ஆனா அக்கா, நீ அம்மாவாகிறதுக்கு முன்னாடியே இப்படிதானே இருந்த இல்லையா? நாம வெளிய போலாம் வா. ஆனா வாழ்க்கையோட உண்மை எப்ப புரிய வந்ததுன்னா, அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான். ஒரு பொண்ணு அம்மா ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய மரியாதை. அது ஒரு வரம். ஒரு பொண்ணுக்கு அது ஒரு புது வாழ்க்கை. உண்மையாவா? நான் சொல்றது இப்போ வெறும் வார்த்தைகளா தான் தெரியும். ஆனா நீங்க அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் அதை உங்களால உணரவே முடியும். அந்த நாள் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்.
என்ன கௌதம், வீட்டுக்கு பெரியவனே, நீ தான் முறையா இதுக்கான பதில சொல்லணும். எப்படா நான் இந்த வீட்டுல பேர குழந்தைய எடுத்து கொஞ்சறது? உனக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு கௌதம்? இந்த வீட்டோட ஆம்பளை நீ. இந்த வீட்டோட கௌரவத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய வேலையில எதுக்காக இவ்வளவு டைம் எடுக்கிற? எல்லாரும் வாங்க, நாங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம், மத்தவங்களை கூட்டிட்டு வந்துடுறோம். வாங்கண்ணா, கிளம்பலாம். வா வா வாங்கண்ணா. ஜெகதீஷ் வா. வாங்க. வாவ், இரவு வீரே ஒரு மார்க்கமா இருக்கு இன்னைக்கு. அம்மாவும் சித்தியும் தான் இன்னைக்கு ஹீரோயின்ஸா? எப்பவுமே இப்படியே இருந்தா ஓகே தான். என்ன கரெக்டா? எப்படிமா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருக்குடா. அதானே பார்த்தேன். போதும் 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 பிரியா. சரி போதும் மாம், பியூட்டி பார்லர் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாம எல்லாம் சாப்பிட போறோம். வாங்க, லெட்ஸ் கோ. போதும் பிரியா, போதும். ஆமாமா, பயங்கரமா பசிக்குது. வாங்க போலாம். வா பிரியா. சித்தி போலாமா? கிளம்புங்க பார்ட்னர். போலாம் பார்ட்னர். ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஹாப்பி மதர்ஸ் டே. Thank you. Thank you அம்மா. தாரா, தாரா எங்க? அம்மா, உங்கள் விஜய். அம்மா, மா,
ஹாப்பி மதர்ஸ் டே. சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல எதுவும் இல்லம்மா, எதுவும் இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ தாரா. மா, தேங்க்யூ நம்ம பெரியப்பாக்கு தான்மா சொல்லணும். ஆமாம்மா, அவர் தான் எனக்கு இந்த உண்மையை சொன்னாரு. அவர் தான் என் தப்பா உணர வச்சாரு.